தாக்கப்பட்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். போதையில் அடித்த விஜய் டிவி பிரபலங்கள். குக் வித் கோமாளி சீசன் 7 தொடங்கி சிறப்பா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இதுல இந்த வாரத்துக்கான எபிசோட் படமாக்கப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ கானா வினோத், புகழ் அப்புறம் மாகாபா ஆனந்த் மாதிரியானவங்க இணைஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை தாக்குனதா ஏற்கனவே இணையத்துல அரசல் புரசலா தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனாலும் இது தொடர்பா சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வராததால இத பலரும் கண்டுக்கவே இல்ல. இப்படி இருக்கையில வாட்டர்மெலன் திவாகர் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணுல தெரிவிச்சிருக்கக்கூடிய விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கானா வினோத், புகழ் அப்புறம் மாகாபா ஆனந்த் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து தகாத வார்த்தையில பேசுனாங்க. இது தொடர்பா அவங்கள திருப்பி கேட்டதுக்கு அவங்க 3 பேரும் இணைஞ்சு என்ன தாக்குனாங்க. இதுல மாகாபா ஆனந்த் போதையில இரும்பு ராடு வச்சு என்ன தாக்கிட்டாரு. இது தொடர்பா காவல் நிலையத்துல நான் புகார் கொடுத்திருக்கேன். அவங்க 3 பேர் மேலயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க 3 பேருக்கும் என் மேல பொறாம, என்னோட வளர்ச்சி மேல பொறாம. நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே 5 படங்கள்ல நடிச்சுட்டேன். அதுக்கு பின்னாடி வெளிவந்து நான் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொறாமையால அவங்க என்ன தாக்கியிருக்காங்க. அவங்க நடிக்கக்கூடிய படங்கள்ல, அவங்க வரக்கூடிய காட்சிகள்ல ரசிகர்கள் அவங்களுக்கு பெரிய அளவுல வரவேற்பு குடுக்கறதில்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்ன ஸ்க்ரீன்ல பார்த்தாலே ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இதனால வயித்தெரிச்சல்ல அவங்க 3 பேரும் என்ன அடிச்சுட்டாங்க. கானா வினோத், புகழ், மாகாபா ஆனந்த் இவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. 3 பேரும் சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க. ஒரு படிச்ச டாக்டரா நான் முறையா காவல் நிலையத்துல புகார் குடுத்திருக்கேன். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலயும் நான் ஸ்டாரா மாறிடுவேன் அப்படிங்கிற பொறாமையில அவங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. புகழ் அப்புறம் கானா வினோத் இவங்களால என்னோட வாய்ப்பு பறிக்கப்பட்டுருச்சு. என்னோட வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என் பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. இறைவன் இருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமாவுல நான் கதாநாயகனா வலம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த வீடியோ இப்போ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது. மது அருந்துறது தனிப்பட்ட விஷயம். ஆனா மது அருந்திட்டு மத்தவங்கள தாக்குறது அப்படிங்கிறது அநாகரிகமான செயல். இந்த மாதிரியான மோசமான நபர்களோட முகத்திரைய நான் கிழிக்கிறேன். நான் ஒண்ணும் அவங்கள மாதிரி விளம்பரம் செஞ்சு சம்பாதிக்கல. நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன். நீதி ஜெயிக்கும் அப்படின்னு அந்த வீடியோவுல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பேசியிருக்காரு.